2 நாளா நல்ல மழை. வெளியிலயும் போக முடியல. சரி வீட்லயே நம்ம ஏதாவது ரெடி பண்ணி வைப்போம். ஒரு சில பொடிகள்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் மட்டும் இல்லைங்க. எங்க அம்மா, பாப்பா எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சோம். ஸோ பாப்பா வந்து ஏதாவது நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டு அவங்களே வந்து பண்ணுவாங்க. சரி இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, பெருங்காய பொடி, உப்பு. இது எல்லாத்தோட டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டோட பின் பண்றேன். தனித்தனியா நீங்க வந்து வறுத்து எடுத்து நீங்க வந்து பொடி பண்ணிக்கலாம். இது என்ன பொடின்னு பாத்தீங்கன்னா இட்லி பொடி தான் நான் வந்து ரெடி பண்ணேன். ஸோ இது வந்து நாங்க எதுவுமே வந்து வெளியில வாங்க மாட்டோம். ஹோம்மேடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா அந்த பொடியும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நான் வந்து ரெடி பண்ணேன். இது எல்லாமே வறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஆறுனது உடனே மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட இட்லி பொடி சூப்பரா காரசாரமா ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான காம்பினேஷன். இன்னொரு பொடியும் ரெடி பண்ணேன். இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன்.